வணக்கம். அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதல்ல அதாவது இந்தியா மேலே இந்தியாவின் மீது அந்த காலம் முதல் கொண்டு இந்த காலம் வரை அந்நியர்களின் படையெடுப்பு குறித்து இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம். இது அறிவு சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல உரமாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த காணொலியில் நான் பேசக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இது ஏதோ நம்ம ஜாதி அமைப்புகளில் இருந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பேசணும்னு கூட சில பேருக்கு தோணலாம். முதல்ல ஒரு படையெடுப்பு என்கிறது எப்படி, உலக நாடுகள் இந்த படையெடுப்பு மூலமாக என்னென்ன மாதிரியான ஆபத்துகளை சந்தித்திருக்கிறது, இந்தியா இதுவரை கடந்து வந்த பாதை என்ன, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த பேசுகிற நிகழ்வுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கருத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் இல்லை. இவை அனைத்தும் நான் பல்வேறு நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பேசினவையெல்லாம் வேறு, இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காணொலி. இது புரிந்தவர்களுக்கு புரியும். அதனால் இந்த காணொலியை பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லிடுறேன், இதில் என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. எல்லாமே பல்வேறு நூல்களுக்கு திரட்டப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். மேலும் நம்மளுடைய நேரலை தொடர்பான விஷயங்களில் உள்ளே போகலாமா? இப்போ இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நாடு. அது இந்தியர்களுக்கு புரியாது. வெளிநாட்டை மட்டுமே பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியானாவே ஏதோ நமக்கு பிடிக்காத அரசியல்வாதிகள் இங்கே நிறைய இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்காக அந்த நாட்டையும் பிடிக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு இனத்தில் சில தற்குறிகள், சில விரும்பத்தகாதவர்கள் இருக்கலாம். அதுக்காக அந்த இனத்தையே வெறுக்க முடியாதுல்ல. நம்ம இப்போ நான் கடந்த காலங்களில் நான் பேசக்கூடிய அத்தனை காணொலியிலையும் மாற்று சமூகத்தை பற்றி நிறையா பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் என்கிட்டையும் நிறையா தொடர்பு கொண்டு பேசினாங்க, பதிவுகள் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க நீங்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பற்றி கடந்த வாரம் பேசும்போது அதில் இருக்க முக்கியமான தலைவர்கள்லாம் நிறையா ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க சார், நீங்கள் உண்மையாக தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. இந்த செய்தியை கேட்டுட்டு பாராட்டு வாங்கும்போது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது என்னென்ன புரியாத சில தற்கூறிகளை எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம மெயின் சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்போ இந்தியா மேலே படையெடுப்பு என்பது உலக நாடுகள்லேயே இந்தியா மீது தான் அதிகமான படையெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்குது. இப்போ இல்லை, கடந்த காலங்களில் இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மேலே படையெடுப்புகள் பல்வேறு ரூபங்களில் நம்ம நாட்டு மேலே படையெடுப்பை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சது தான் இந்தியா. ஏன்னா இது ஒரு ஆன்மீக பூமி, கரெக்டுங்களா? அதனால் இங்கே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகுது ஒரு பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்திட முடியாது. முதல்ல ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு மொகலாயர்களுடைய படையெடுப்பு இந்தியா மேலே கொடுக்குறாங்க. அவங்க உள்ளே நம்ம மேலே படையெடுப்பு நடத்தி பல தேசங்களை பிடிக்கிறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முகமது கோரி அப்படிங்கிறவர் குஜராத் மேலே படையெடுப்பு நடத்துகிறார். படையெடுப்பு நடத்தும் போது அங்கே பிருத்திவிராஜ் சவுகான் சொல்கிற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரை அவர் மேலே படையெடுத்து 4 வாட்டி படையெடுக்கிறாரு. ஓடி போயிடுறாரு. சண்டையில் தோற்று போய் முகமது கோரி ஓடிடுறாரு. அவர் ஏன் கொல்லாமல் விட்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிருத்திவிராஜ் சவுகான் ஏன் கொல்லாமல் விட்றாருன்னா, அவர் ஓடும்போது புறமுதுகிட்டு ஓடுறாரு அந்த முகமது கோரி. அதனால் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒருத்தர் மேலே நம்ம அம்பு பாய்ச்சுவதோ அல்லது அவரை மரணத்தை உட்படுத்துவதோ
போர் நியதி கிடையாது. இது நீதி நியாயத்தோடு இருக்கும்போது சொல்கிறேன். அப்போது அதனால் வந்து அவரை விட்டார். அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாருன்னா, நடு ராத்திரியில் வந்து இவரை சிறைப்பிடிச்சிடுறாரு. யாரை? பிருத்திவிராஜ் சௌகான் வந்து சூழ்ச்சியால் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறார். கொண்டுட்டு போகும்போது அவருடைய கண்களை ரெண்டையும் பிடுங்கிட்டார். முகமது கோரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, பிருத்திவிராஜ் சௌகானுடைய 2 கண்களையுமே பிடுங்கிட்டார். பிடுங்கி முகத்தை துணியால் போட்டு கட்டி அவர் நாட்டுக்கு கொண்டுட்டு போகிறார். அவர் கூட இருந்த ஒரு 4-5 பேரும் அவரோட போகிறாங்க. அவனையும் சிறைப்பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. முகமது கோரி வந்து கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் முகமது கோரி என்ன பண்ணுறாரு, இவரை கொடூரமாக கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்குறாரு அவங்களுடைய ஆட்களில். அப்போ அந்த கூட போனவங்க சொல்கிறாங்க, எப்போவுமே நல்ல நண்பர்கள், இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல தலைவர்களையும் நல்ல நண்பர்களையும் நாம் வந்து எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு, எப்படி அமையணுங்கிறதுக்கு இதுக்குள்ள கதை இருக்குது. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த நண்பர் என்ன சொல்கிறாரு, ராஜா நீங்கள் முகமது கோரிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இவரை கொண்டு வந்துட்டீங்க, அந்த சௌகானை வந்து கொண்டு வந்துட்டீங்க, நீங்கள் வந்து இவர் முகத்தையே திறந்து பார்க்காம இவரை வந்து கொல்லணும்னு தண்டனை கொடுக்குறீங்களே, வெந்தையாக இருக்குங்கிறார். ஏன் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, அவர் முகத்தை திறந்தீங்கன்னா அவர் கண்கள் 2 இல்லாமையே போர் புரியக்கூடியவர். 2 கண்களையும் இழந்துட்டு கூட எந்த திசையை நோக்கி சத்தம் வருகிறதோ அந்த திசையை நோக்கி அம்பு எய்யக்கூடிய ஒரு வல்லமை உடைத்தவர் எங்களுடைய மன்னர் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி முகமது கோரி வந்து அந்த சவுகானுடைய முகத்தை அவுத்து காட்ட சொல்கிறார். அதை சுற்றி இந்த துணி எடுத்துகிட்டு காட்டுறாங்க. காட்டினோன்னே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மணியை நான் அடிப்பேன், அந்த மணியை அடிக்க எந்த பக்கம் மணி அடிக்குதோ அந்த மணி மேலே வந்து நீங்கள் அம்பு எய்யணும். எய்யிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன், பெரிய மாவீரன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது கோரி வந்து சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன செய்கிறாரு, மணி அடிக்க சொல்கிறாரு. சவுகான் வந்து மணி அடிங்க, நான் வந்து அம்பு எய்கிறேன் அப்படிங்கிறாரு. மணி அடிக்கிறாங்க. அடித்தோன்னே அம்பை எய்தார். எங்கே அம்பை எய்ய சொல்லி எங்கே இருந்து சத்தம் வந்துச்சோ அங்கே எய்தார். முகமது கோரி செத்து போயிட்டார். அப்போ இந்தியர்களை பற்றியும் இந்தியர்களுடைய திறமையை பற்றியும் நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே எப்படி இருந்துக்காங்க பாருங்கள். அதனால் வந்து முகலாய பேரரசு வந்து நம்ம மேலே வந்து பல்வேறு படையெடுப்பு, இது ஒன்று மட்டும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கஜினி முகமது. நம்ம நாட்டில் எப்போவுமே வரலாறை வந்து திரித்து பேசுவாங்க. உண்மைக்கு புறமான வரலாறை தான் பதிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அது ஒன்று தான் நம்ம செஞ்ச தப்பு. அதனால் வந்து தவறானவர்கள் வெளியே நிற்க வேண்டியவர்களெல்லாம் உள்ளே இருக்கிறார்கள், உள்ளே இருக்க வேண்டியவர்களெல்லாம் வெளியிலே நிற்கிறார்கள். இது நம்மளுடைய வரலாறுடைய பிழை. இதில் என்ன செய்கிறாரு, இந்த கஜினி முகமது வந்து நம்ம மேலே ஒவ்வொரு வாட்டி படையெடுக்கும் போதும் அதை வந்து உதாரணமாக சொல்லுவான். நீங்கள் வந்து தோற்று போகிறத பற்றி வருத்தப்படாதீங்க, கஜினி முகமதே இத்தனை வாட்டி படையெடுத்தார் அப்படின்னு ஒரு கதையை நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க. கஜினி முகமது தோற்று போகல. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய இந்து கோயில்கள், சோமநாத சுவாமி கோயில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சதே அவர் தான். எல்லா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொற்காசுகளையும் வைர கற்களையும் வைர வைடூரியங்களையும் அழிட்டு போயிட்டார் ஒவ்வொரு வாட்டியாக. இதுதான் அவர் செஞ்ச சாதனை. இந்த மாதிரி முகலாய பேரரசு வந்து நம்ம மேலே பல்வேறு படையெடுப்பை இந்தியா மேலே நடத்தி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் உண்மை. கடைசியில் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்கே ஹைதராபாத் நிஜாம், ஆற்காடு நவாப்பு, இந்த மாதிரி சில பேரால் மட்டும்தான் வெள்ளைக்காரன்கிட்ட பிச்சை மாதிரி வாங்கி நிற்க முடிஞ்சிச்சு. பெரிய அதிகாரம் பண்ண முடியலை. இது ஒரு வரலாறு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க, அடுத்து பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வர்றாங்க. பிரிட்டிஷ்காரங்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மேலே வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து வணிகத்துக்கு தான் வர்றாங்க. வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விலை மதிப்பற்ற, இன்றைக்கி நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க வெளிநாட்டு தங்கத்தை கொண்டுட்டு போனோம்னா இந்தியாவிலேயே கிடைக்காது, வெளிநாட்டு தங்கத்தை தான் மரியாதைன்னு. அந்த காலத்தில் அந்த தங்கம் பூரா இங்கே இருந்தது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த தங்கம் எல்லாமே வந்து இந்தியாவில் இருந்த தங்கங்கள். அந்த கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்டது வெள்ளைக்காரர்களாக பிரிட்டிஷ்காரர்களாக கொள்ளையடித்து இங்கேருந்து கொண்டு போகப்பட்டது தான் அந்த வைரங்கள் தங்கங்கள் எல்லாமே. ஒரு காலத்தில் வைரங்களுக்கும் தங்கங்களுக்கும் பஞ்சம் இல்லாத இந்தியா, இங்கே எந்த பஞ்சமும் கிடையாது. அப்போ வெள்ளைக்காரங்களுடைய படையெடுப்பு எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு படையெடுப்பும் ஒரு மாதிரியாக இருக்கும். முகலாய படையெடுப்பு எப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து முதல்ல வந்து நம்மளுடைய சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு நம்மளை நிற்கதியாக்கி அப்புறம் வந்து நம்மளை வந்து சில மன்னர்களை சிறைப்பிடித்து மரணம் அடைந்தார்கள். இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் ஒரு சோகமான செய்தியே இருக்குது.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹாலை கட்டினவரையே தாஜ்மஹாலுக்குள்ளே போக முடியல. அவர் மகன் வந்து சிறை பிடிச்சிட்டார் அவரை. சரி, கங்கை நதிக்கரை ஓரத்தில் சிறை பிடிச்சி வச்சுருந்தார். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்குங்க. இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பூமின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இங்கே வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த படையெடுப்பில் கஜினி முகமது அடுத்து வந்து பிரிட்டிஷ்காரங்க வராங்க. பிரிட்டிஷ்காரங்க நேரடியாக நம்ம மேலே தாக்குதலையோ அல்லது பெரிய ஒன்றையும் நடத்தாமல் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த இந்தியர்களை வந்து உணர்ச்சி மிக்க ஒரு மக்களாக இருக்காங்க, இவங்களை வந்து அடிமைப்படுத்தணும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் எடுக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு திட்டம் எடுக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய செயலாக்கம் என்னென்னா, மெக்கலேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து ஆய்வு பண்ண அனுப்புகிறாங்க. இந்த மெக்கலேங்கிறவர் இந்தியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வர்றாரு. என்ன பண்ணினா இந்த மக்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு போகலாம், இந்த நாட்டை பிடிக்கலாம், நம்ம அதுக்கு என்ன வழி, முதல்ல இந்த மக்களெல்லாம் நம்ம பக்கம் மாற்றி ஆகணும், வெறும் நாட்டை பிடிச்சா மட்டும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய உணர்வுகளை முதல்ல வந்து துண்டிக்கணும், இந்தியர்களுடைய உணர்வுகளை துண்டிக்கணும். துண்டிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த மக்களை ஈஸியாக அடிமையாக்கிடலாம், இங்கே சுதந்திர போராட்டங்கள் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சதுலேயே அவங்கள எதிர்த்து போராடினது வந்து இந்தியாவில் மட்டும்தான் அதிகமான பேர் போராடி உயிர் மாற்றிருக்காங்க. நிறைய துப்பாக்கி சூடுகள், நிறைய மரணங்கள் நிகழ்ந்தது வந்து இந்தியாவில் தான். அதனால் அவங்க அந்த மக்கள் உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க. இவங்க உணர்ச்சியை வந்து முதல்ல கட்டுப்படுத்தணும். அது இது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு மனிதனுடைய உணர்வுகளை நம்ம வந்து அவன்கிட்ட மழுங்கடிச்சிட்டோம்னா அவங்கள எப்படி நமக்கு அடிமையாக்கலாங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம். அந்த மெக்கலே என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய முதல்ல வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த மொழி, இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டாலும் அவர்களுடைய அந்த தாய்மொழி மேலே அளவு கடந்த ஒரு பற்று வச்சுருக்காங்க. அதனால் இந்த மொழியை முதல்ல வந்து ஒழிக்கணும். நம்ம அந்த மொழி, தமிழ் மொழி, மற்ற மொழிகள், இந்திய மொழிகளை ஒழித்தால் நாம் வந்து இந்த நாட்டுக்குள்ளே நம்மளுடைய சௌகரியமாக எல்லாம் பண்ணிக்கலாம். பண்பாடு, மொழியை ஒழிக்கணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா, மொழியை ஒழிச்சாச்சுன்னா பண்பாடு தானாக ஒழிஞ்சிடும். பண்பாடு ஒழிந்து விட்டதென்றால் நம்ம கொண்டு வந்திருக்க சரக்குக்கு இவங்களை அடிமையாக்கிடலாம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை முதல்ல செயல்படுத்துகிறாங்க. ஆங்கில மொழியை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஞானி ஆகிடலாம். அது இந்த காலம் வரைக்கும் பொருந்தது பாருங்கள். ஆங்கிலம் படித்தவங்களாம் பெரிய அறிவாளி. இப்போ நான் பள்ளி படிப்பை தாண்டலைங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் முன்னாடியே, நான் ஒன்றும் பெரிய புலவர் கிடையாது. நான் பள்ளி படிப்பையே முழுவதும் முடிக்கவில்லை. அதனால் வந்து ஆங்கிலம் கற்றா தான் பெரிய அறிவாளி ஆகலாம், தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படித்தா தான் பெரிய ஞானி ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன். வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு முதல்ல வந்து உள்ளே புகுந்தது வந்து ஆங்கில மொழியை வந்து மொழி ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வந்தோம். மொழி ஆதிக்கத்தை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், மதத்தை உள்ளே கொண்டு வரோம். அடுத்தபடியாக மதத்தையும் உள்ளே கொண்டு வரோம். இது ரெண்டையும் உள்ளே கொண்டு வரும்போது மொழியை மொழினால எப்படி ஒரு இனம் அழியும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் தமிழ் புத்தகத்தை படிக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம படிப்போம். என்ன போட்டிருப்பாங்க, அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார், அம்மா சமையல் செய்கிறார், அக்கா கூட்டுகிறாள்னு வரும் பாடம்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்டை போட்டிருப்பான், அம்மா பார்த்தீங்கன்னா புடவை கட்டியிருப்பாங்க, அப்பா பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியிருப்பார். இது நம்மளோட பண்பாடு, உடை பண்பாடு. அவங்க சமைக்கிறாங்கன்னா அந்த உணவு பண்பாடு, இத்தனையும் இதில் இருக்குது. இதை ஆங்கில புத்தகத்தை கொண்டு வரும்போது அந்த இதில் வந்து அவனுடைய பாடத்திட்டங்கள் வேறு, அவனுடைய பண்பாடு தான் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். அப்படி கொண்டுட்டு வந்து நம்மளுடைய சேர்த்ததுனால தான் நம்மளுடைய பண்பாடு அழிஞ்சிடுச்சு. இந்திய பண்பாடை வந்து காலி பண்ணிட்டு தான் பிரிட்டிஷ்காரன் வந்து உள்ளே வந்து ஆரம்பிச்சான். அடுத்த பிரிட்டிஷ்காரனுடைய படையெடுப்பு, பிரிட்டிஷ்காரனோட படையெடுப்பு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப பேசலாம், நிறையா பேசலாம், நம்ம நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் ஒன்று தான். அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தினான் மொழியை வச்சு. அதை வந்து சில பேர் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அவன்கிட்ட வந்து அடிமை வேலை பார்த்தாங்க. யார்கிட்ட, வெள்ளைக்காரன்ட்ட. எப்போவுமே இந்த காட்டி கொடுக்குற கூட்டம்னு ஒன்று இருக்கும், அது எப்போவுமே அங்கே ஒரு இடத்துல உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி கூட்டங்கள் வந்து அன்றைக்கி வெள்ளைக்காரனோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் எங்கெங்கே இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, யார் அப்படின்னா என்னென்ன குணாதிசயம் சொல்லி எல்லாரையும் வந்து பயமுறுத்தி பல்வேறு கட்டங்களில் வந்து திசை திருப்பினாங்க. இல்லை எதிர்த்து போராடின ஒரு மரியாதைக்குரிய நேதாஜி அவர்கள், அவர் தான் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர். உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். ஏன்னா வெள்ளையர்களை அடித்து விரட்டணும்னு சொன்னார். அவங்கள்ட்ட பிச்சை வாங்கணும் போய் நம்ம போய் பிச்சை கேட்டு வாங்கணும்னு சொல்லலை. அந்த பிச்சை கேட்டு வாங்கின சுதந்திரத்தில் பிறந்ததுனாலே நம்ம தெரியல, சில பேர் இன்ன வரைக்கும் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
தன்னுடைய பொருளை எடுக்கிறது கூட யார்கிட்டயா ஐயா நான் எடுத்துக்கட்டுமா ஐயா அப்படின்னு பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட. இப்போ கூட பிச்சையால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதத்துலேயுமே. அதனால் அந்த மாதிரி அடிமைகள் அப்போவே இருந்துட்டாங்க. நேதாஜி மட்டும்தான் அடித்து தான் உங்களை விரட்டணும் அப்படின்னாரு. அதான் நம்ம வீட்டுக்குள்ள திருடன் அவன் தான் அடித்து விரட்டணுமா, அவனை போய் ஐயா சாமி நீங்கள் விட்டுட்டு எப்போ போவீங்கன்னு கேட்போம், நம்ம போய் அடித்து விரட்டணும்னு சொன்னார். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய எல்லாரும் நினச்சிக்குவாங்க. சில மூடர்கள் சில நிமிடங்களில் நான் பேசும்போது பார்த்துருக்கேன், எல்லா சுதந்திர போராட்ட தியாகிக்கும் பேர் வரல, முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் என் பேர் வந்துச்சுன்னாங்க. எல்லாரும் சுதந்திரத்துக்கு போராடினார்கள் காந்திய வழியில். முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் நேதாஜி வழியில் போராடணும்னு சொன்னார், அடித்து விரட்டணும்னு சொன்னார். அதனால தான் அவர் நிற்கிறாரு. இவங்கெல்லாம் குழஞ்சு போயிட்டாங்க. சில பேர் நிதி வாங்கி சுதந்திர போராட்டம் பண்ணாங்க, மற்றவங்கள்ட்ட நிதி வாங்கி. அதுக்குள்ளே நிறையா போக வேணாம், நம்ம நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அவனும் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவனும் போயிட்டான். இவ்வளோ நடந்த பிறகும் இந்திய திருநாடு வந்து இன்னைய வரைக்கும் வல்லரசாக நிற்கிது என்றால், வல்லரசு ஆகலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. வல்லரசுனா என்ன வரம்பு வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள்? வல்லரசுனா என்ன வரம்பு? இன்றைக்கி இந்தியாவை பார்த்து உலகமே பயப்படுது, அதான் உண்மை. உங்களுக்கு அரசியல்வாதிகளை பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம், அரசியல் கட்சிகளை நமக்கு பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் வல்லரசு ஆகவில்லை இந்தியான்னு சொன்னால் அது நம்மளை மாதிரி முட்டாளியா? இன்றைக்கி உலகத்திலேயே நம்ம பிழைக்கிறதுக்கு நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேண்டுமானால் நம்ம வெளிநாட்டுகளில் வந்து போயிருக்கலாம், அங்கே சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கலாம். பட் அதே நேரத்தில் என்னுடைய தாய்நாட்டில் மட்டும்தான் இரவு தூக்கம் நிம்மதியாக தூங்குகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறது நிச்சயங்கிறது இந்தியாவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எல்லா நாட்டையும் எப்போ கொண்டு போடுவான், எப்போ எந்த நாட்டுக்காரன் வந்து கொண்டு எறிவான்னு தெரியாது, நமக்கு எவன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுடுவான்னு தெரியாது. அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாட்டு மேலே வந்து பல்வேறு இப்போ நான் சொன்ன படையெடுப்புகள்லாம் தொடர்ந்து நடந்துச்சு. நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இந்த படையெடுப்புகள்லாம் நடந்தும் கூட இன்றளவும் வல்லரசாக இருக்கின்றால் அதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமை. மிகப்பெரிய பெருமை இதுதான் இந்தியாவு மேலே. இது மாதிரி ஒரு படையெடுப்புகளையும் இது மாதிரி ஒரு சோதனைகளை சந்தித்த நாடு வந்து கிடையாது, இந்தியா மட்டும்தான். ஆகவே இன்னும் இப்போ ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்க, இந்தியாவையும் இந்துக்களையும் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை இதுவரைக்கும் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு வச்சிருந்த மாதிரி. அப்படியெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்துக்களையும் இந்தியாவையும் காப்பாற்ற ஈசன் இருக்கிறார். அதனால தான் அவர் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, கைலாய மலையை தாண்டி தான் தானே வரணும் யாராக இருந்தாலும். அங்கே உட்காந்துருக்காரு. அவர் இருக்க வரைக்கும் மனிதர்களும் தனி மனிதர்களும் நான் தான் மதத்தை காப்பாற்றுறேன், நான் தான் வந்து இந்தியாவே காப்பாற்றுறேன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் தனக்கு தானே. அது மாதிரி மூடர்களை நம்பி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்துக்களை காப்பாற்றுக்கிறோம், இந்தியாவை காப்பாற்றுக்கிறோம். இந்துக்களையும் இந்தியாவையும் நீ காப்பாற்ற முடியாது, ஒன்றை காப்பாற்றிக்கணும். அதுக்கு முதல்ல இறைவனுடைய அருள் வேண்டும். ஆகவே இந்த மாதிரி பிரச்சாரங்களை எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு யுக்தி. இது ஒன்றாச்சுங்களா? அடுத்தது வந்து சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா மேலே என்ன படையெடுப்பு நடக்குதுங்கிறத நீங்கள் கூர்ந்து பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள்லாம் வந்து கிராமப்புறங்களில் உங்களுக்கு பார்க்குற இளைஞர்கள் இருந்தால் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அந்த காலத்தில் துணி துவைக்கிற சோப்புன்னு ஒன்று கொடுப்பான், சவுக்காரம்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து பவர் லைட், அது பேர் பவர் லைட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. பவர் லைட்டு, அப்புறம் 2 காளை மாடு போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம துணி துவைச்ச சோப்புகள். இதெல்லாம் எதில் தயார் பண்ணதுன்னா கடலை மாவில், கடலை புண்ணாக்கில் தயார் பண்ணுறது. இதெல்லாம் அந்த சோப்பை போட்டு நம்ம அந்த காலத்தில் துணியை துவைச்சோம்னா அவ்வளோ வாடையாக இருக்கும் அந்த துணி. இன்றைக்கி வாடைக்கு ஒரு ஆசிட்டை ஊற்றுக்கணும், அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு பவுடர் போடணுமா. அந்த சவுக்காரத்துலேயே அவன் எவ்வளோ ஒரு நன்மை வச்சுருக்கான் பாருங்க. அப்படி இருந்தோம் நம்ம. ஆனால் ஒட்டுமொத்த சோப்பு கம்பெனியும் ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெடுக்கிற வெளிநாட்டு கம்பெனி வந்து உள்ளே வர்றான், இந்தியாவுக்குள்ளே வர்றான். இது சுதந்திரத்துக்கு பிறகு அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுறான், முதல்ல நம்மளுடைய கம்பெனிகள்லாம் ஒழிச்சிட்டான். இந்த கம்பெனியெல்லாம் இப்போ இருக்காது பாருங்கள், இந்த சோப்பெல்லாம். இப்போ பவர் சோப்புங்கிற திண்டுக்கல்லேருந்து வருது, அது மட்டும்தான் இந்தியாவை தயார் பண்ணுறாரு. மீது எதுவுமே நம்மளது கிடையாது. நம்ம குளிக்கக்கூடிய சோப்புலேருந்து துணிக்கு போடுறதுலேருந்து பின்னாடி படித்து பாருங்கள், ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட்னு போட்டிருப்பான். ஒரே கம்பெனி தான், ஆனால் விளம்பரம் வேறு வேறு பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்னா, வியாபார நிறுவனத்தை இன்றளவும் அந்நிய தேசத்தினர் நம்மள்கிட்ட வந்து விட்டு வைக்கல. இன்னும் வியாபாரம் அவங்க தான் பார்க்குறாங்க இந்தியாவுக்குள்ளார. இப்போ டொமாட்டோ, சுமாட்டோ இதெல்லாம் யார்? எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள். இவங்க எல்லாரும் உள்ளே வந்து இன்னமும் இந்தியாவை வந்து மறைமுகமாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் காளிமார்க்கு கலர்
இந்த மாதிரி ஊருக்கு ஒரு கலர் இருக்கும், ஒரு குளிர்பானங்கள், அதை தான் மக்கள் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தம்ஸ்அப்புங்கிறத வந்து ஹைதராபாத்தில் தயார் பண்ணாங்க. அதுக்குள்ளார தான் உள்ளே வரலாம் பெப்சின்னு ஒரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி உள்ளே வந்து என்ன பண்ணுறான், ஒட்டுமொத்த கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனை இருக்கோ மொத்தத்தையும் அவனே வாங்கிட்டான். அது எப்படி வாங்குவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை உள்ளே கொண்டு வரும்போது அவன் பொருளை ரொம்ப விலை குறைச்சி கொடுப்பான். மக்கள் எல்லாரும் அதை வாங்க வச்சு இந்த பொருள் நஷ்டமாயிடும். அப்போ என்ன செய்வான், இந்த பொருளை என்கிட்டே கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்னு கம்பெனியை வாங்கிடுவான். அப்படி வாங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக. இதை தகர்க்கணும்னா நம்மளுடைய அரசியல் அமைப்புகள் மாறணும். அரசியல் அமைப்புகள் மாறினால் மட்டுமே இதை வந்து நம்ம வந்து தகர்க்க முடியும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இன்னொரு படையெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிங்கன்னா, கொரோனா நோய் கடைசி கட்டத்துக்கு வர்றேன். இப்போ நம்ம மேலே பாய்ச்சக்கூடிய அடுத்த அசிரம் வந்து கொரோனா நோய். இதை வந்து நம்ம மேலே இப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அந்நிய தேசத்தினர். இந்த கொரோனா நோய்ங்கிறத ஒன்றை வந்து இவங்க வந்து உருவாக்கி, இது வந்து கொரோனா நோய் ஒரு நோயே கிடையாதுங்க. இது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட இருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நோயே கிடையாது. இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பயம்லாம் கிடையாது. இப்போ அதில் எத்தனை முரண்பாடு பாருங்கள். இது எனக்கு இதை பற்றி பேசினாலே என்னமோ சட்டம் போட்டுருவாங்களாம். அவங்க சட்டம் போட்டு கொரோனாவை பற்றி யாராவது தவறாக பேசலை, சரியாக பேசினா, அவங்கள மாதிரி தவறாக பேசினா ஒன்றும் இல்லை, சரியாக பேசினா சட்ட ரீதியாக நடவடிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தது தான் வச்சுக்கோங்க. எத்தனை கேடிகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, நம்ம உண்மையாக தான் சொல்கிறோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்ன மாதிரி பாமரர்களுக்கு அதுக்கு இந்த அரசாங்கம் விளக்கம் கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்திய அரசாங்கம், மருத்துவர்களும் செவிலியர்களும் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவங்க, ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. எல்லா பாதுகாப்போடு இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்கிற அத்தனை தடுப்பூசியும் போட்டுக்கிட்ட அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் மரணமடைய என்ன காரணம்? இதுக்கு உங்களால் விளக்கம் இருக்கா? அவங்கள்ட்ட எம்ட்ரிசிவர்னு ஒரு மருந்தை கொண்டு வந்தீங்க. அந்த மருந்தை கியூவில் நின்று ராத்திரிக்கெல்லாம் படுத்து வாங்கினாங்க. கடைசியில் அந்த மருந்து கொரோனாவை கேட்காதுன்னு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இது ஒரு வளரும் நாட்டுக்கு வந்து நல்லதா? அதை அந்த மருந்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை பற்றி தன்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே கொண்டு வந்துருக்க வேண்டாமா? தப்பு இல்லையா? அது ஆக்சிஜனுங்கிறது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை இன்றைக்கி விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்கோமே. இது எல்லாமே நம்மளுடைய இந்திய மக்களுடைய தவறான அரசியல் தேர்வு தான். தவறான தேர்வுகளால் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை. இதை இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுர்வேத மூலிகை மருந்துகளால் மட்டுமே குணமாக்கக்கூடிய நோய்கள் தான் இவை இத்தனை. இந்த நோய்கள் எல்லாமே இது வந்து ஒரு பெரிய மருத்துவ மாஃபியா இருக்கான், உலகம் முழுவதும் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா, அவனுடைய கோடிக்கணக்கான ரூபாயை வந்து முதலீடாக போட்டு மருந்து கம்பெனி தயார் பண்ணிச்சிருக்கான். அந்த கம்பெனி மருந்துகளை வாங்கி நீங்கள் உட்கொண்டீங்கன்னா பல்வேறு நோய்களை உள்ள உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நோய்கள்லேருந்து திரும்பி வெளியே வர முடியாது. நீங்கள் இப்போ ஆயுர்வேத மருந்து எப்படின்னா, ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா நோய் குணமாகலான்னா கூட அந்த மருந்தாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் மேல் நடவடிக்கை இருக்காது, அதோடு அந்த மருந்து முடிஞ்சிடும். ஆனால் ஆங்கில மருந்து வந்து அதை ஒரு நோயை குணமாக்கிட்டு இன்னும் 10 நோயை உருவாக்கும். இப்போ சுகருக்கு நீங்கள் போவீங்க, சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்வான், 250 இருக்கணும், 120 தான் இருக்கணும், நீங்கள் 250 இருக்கும், உங்களுக்கு 350. இந்த லெவலு எத்தனை வருஷமாக நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் நான் கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதிலே இல்லை. இந்த சுகர் லெவல் வந்து ஒரு மனிதனுக்கு இவ்வளோ தான் இருக்கணும்னு எத்தனை வருஷமாக இது இந்த கடைப்பிடிக்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 100 கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே இருந்தாங்கன்னா லோ சுகரம் இப்படி சொல்லி அந்த சுகருக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை பார்த்திங்கன்னா, சுகர் இருக்கவங்க நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எப்படின்னா, அந்த ஒரு மாத்திரையை போடுவீங்க, அடுத்த வாட்டி டாக்டர்கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படிம்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, அப்புறம் இன்னொரு டோஸ் சேர்த்துக்குங்க, இன்னொரு அட்டையவே சேர்த்துக்குங்கன்றாரு. அப்புறம் மருந்தை மாற்றுங்கம்பாரு. ஆக மொத்தம் அவங்கள வந்து வாழ்நாள் முழுவதும் நோயாளி ஆக்கிடுவாங்க அவங்கள. இதுதான் இன்றைக்கி மருத்துவ முறை. போஸ்ட் மார்ட்டம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து டாக்டர் சேதுராமன் சொல்லி ஒரு மருத்துவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க முடிஞ்சால், அந்த புத்தகத்தில் இந்த மருத்துவர்களையும் இந்த மருந்து கம்பெனிகளையும் பற்றி நிறையா விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு. வெறும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நிறையா இப்போ நூல்களை படிக்கணும். படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது கதை இல்லை, இதெல்லாம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சொல்கிறேன். தவறான மருத்துவத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியில் வர முடியாது, நீங்கள் அங்கேயே உள்ளே கிடக்க வேண்டியதான். இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் இன்றைக்கி நான் தான் சொன்னேன், இன்றளவும் நம்ம மேலே வந்து அந்நியர்கள் செலுத்தும் ஆதிக்கம் இதெல்லாம். இதையும் மீண்டு வருவோம், அதுதான் இந்தியா. இதையும் மீண்டு வருவோம்.
நீங்கள் கொரோனா நோயில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் குழம்பி போய் மக்கள் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கி மரணம் அடைஞ்சதில் முக்கால்வாசி பாருங்கள் பெரிய விஐபி, பெரும் பணக்காரர்கள், இவங்கெல்லாம் நீங்கள் அவங்க சொல்கிறத விட அதிகமாக பார்த்தீங்கன்னா மூஞ்சுக்கு ஒரு ஹெல்மெட்டு, 4 மாஸ்க்கு இதெல்லாம் போட்டிருக்க. இவங்க எப்படி இறந்து போகிறாங்க? இப்போங்க தடுப்பு மருந்துனா தடுக்கணும். ஆனால் தடுப்பு மருந்தை போட்டும் இறக்குறாங்கன்னா அப்போ அது பேர் தடுப்பு மருந்தே இல்லையே. இது சாதாரண முட்டாளு கூட தெரியுமே. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட என்ன பதில் இருக்குது? தயவு செய்து நான் மத்திய அரசாங்கத்தை கேட்குறது என்னென்னா, இதுக்கெல்லாம் பதிலை வந்து நீங்களே கொடுத்துருங்க. இப்போ எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்குது, இதை தேர்தலில் காட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே இதுக்கான விளக்கங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி வரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வரி எதுவுமே மாநிலத்தில் வசூல் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு போனீங்க. ஜிஎஸ்டி வரியே இன்னும் பல ஆயிரம் கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறீங்க? ஒரு நாட்டை எப்படி நடத்த முடியும்? இதை விட பெரிய அதிசயம் ஒன்று கேளுங்க. ஒரு நாட்டின், இது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு நாட்டினுடைய உளவுத்துறை, இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு பேர் ராங்கிற உளவு நிறுவனம் தான் இந்தியாவுடைய. இந்த வந்து சந்தித்த பல்வேறு வழக்குகள் இருக்குது. இந்த உளவு நிறுவனங்களால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட நன்மைகள் எவ்வளோதோ, கோடான கோடி நன்மைகள் இருக்குது, சொல்லி மாளாது. ஏன்னா நிறுவனம் வந்து அந்த அளவுக்கு இந்தியா, ஏன்னா நாம் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குறோம்னா முடிச்சுக்கிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு உளவு நிறுவனம் இன்றைக்கி எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறத ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், கேட்டுக்கங்க. அதாவது வந்து நிரோல் மோடின்னு ஒருத்தர், ஒரு வைர வியாபாரி நம்ம நாட்டில் கடன் வாங்கிட்டு ஓடிட்டார், அவரை பிடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிரோல் மோடி வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது முதல்ல வந்து நிரோல் மோடியுடைய மாமனார் ஒருத்தர், முகில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் நிரோல் மோடிக்கே சொல்லிக் கொடுக்குறாரு இந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. நம்மளை வந்து போலீஸ் பிடிக்க போதுன்னு நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க ஓடி போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்டை விட்டு வெளியில் போய் உக்காந்துக்கிட்டு எங்களை பிடிக்க முடியாதுன்னாங்க. இந்தியா வந்து வாரங்கள்லாம் அனுப்புகிறான். அவங்க அந்த நாட்டில் வந்து அவரை இங்கேயே குடியுரிமை ஆகிட்டார், பிடிக்க முடியாதுன்ட்டான். அவரை வந்து அந்த நிரோல் மோடியோடைய மாமனாரை வந்து இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வச்சு வெளியே கூப்பிட்டு வராங்க. அந்த நாட்டிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை கடத்துறாங்க. ஒரு குரூப் வந்து கடத்துறாங்க. அவரை கடத்தி கடல் வழியாக கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் கடத்திட்டு போகிறீங்களா, எதுக்கு கடத்திட்டு போகிறீங்க, யார் நீங்களான்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் இந்தியாவில் வந்து வந்திருக்கோம், இந்திய அரசியல்வாதி, ஒரு பெரிய அரசியல்வாதி உங்களை பார்க்கணுங்கிறாரு, உங்களுடைய சொத்து குறித்த விவரங்களை கேட்கணுங்கிறாரு, அதை சொல்லிட்டீங்கன்னா திருப்பி கொண்டாந்து உங்களை இங்கே விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த நாட்டினுடைய கடல் எல்லையில் இருந்த இராணுவம் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னொரு நாட்டில் பிடிச்சிட்டு போய், எதுக்கு எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே நீங்கள் நாட்டிலேருந்து எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த கூட்டிகிட்டு இந்தியர்கள் வந்து குதிச்சு ஓடிவிட்டாங்க, கடலில் குதிச்சு நீந்தி அப்படியே போயிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. ஆனால் இந்த முகிலுங்கிறவர் வந்து மாட்டிக்கிட்டாருங்க. யார்? நிரல் மோடியோட மாமனார் வந்து மாட்டிக்கிட்டார். இப்போது அவர் அந்த நாட்டு ஜெயிலில் இருக்கார். அப்போ எந்த அரசியல்வாதியாக இருக்கும்? உளவுத்துறையை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறத இப்போ தெரிஞ்சிங்க. இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் வந்து சிந்திக்க வேண்டும். ஆகவே இதுவும் கடந்து போகும் இந்தியாவை, இதுதான் உண்மை. இந்திய தாயை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அழிவு சக்திகள். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும். இந்தியர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆகவே இந்தியாவையும் ஆன்மீகத்தையும் நம்மளுடைய இந்தியாவையும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இன்றளவும் நம்ம மேலே படையெடுக்கிறதுக்கு காரணம், உலக நாடுகள் மீது இவ்வளவு போர்களை சந்தித்த நாடும் இல்லை, இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்த நாடும் உலக நாடுகள் இல்லை. இந்தியா மட்டும்தான் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. எல்லா சதிவடையிலிருந்தும் இந்தியா மீண்டும் எழும். இந்தியர்கள் என்பதை பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.